வெல்கம் பேக் டு மை சேனல். டாப் கெய்னர் முன்னால் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஸ்கேனரை 2 டேஸாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. மண்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னால் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லைவ் ஸ்ட்ரீம் வீடியோ அவைலபிளாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் யூடியூப் சைட்லேருந்து வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ யூடியூப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் வாட்ஸ்அப்பில் இதை ஸ்க்ரீன்ஷாட் நான் அனுப்பிச்சிருக்கேன். ஒன்று. ரெண்டாவது வந்து நான் சொன்னது தான், ஃபஸ்ட்டு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அவர் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபோக்கஸ்டாக யூடியூப் வீடியோஸ் மட்டும் என்னால் பண்ண முடியாது, பிகாஸ் ஐ எம் அ ட்ரேடர். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நிறையான்னு நான் சொல்ல வேண்டியது இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, இது வந்து நான் பார்க்கலாமா, என்னால் பார்க்க முடியுமா, இது வந்து என்னுடைய ஓன் டூல். அமி புரோக்கர் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து நான் ஒரு டேட்டா போட்டு நான் ஓனாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது உங்களால் பார்க்க முடியாது. நான் இதை உங்களுக்கு மார்னிங் ஷேர் பண்ணாலோ இல்லை யூடியூப்பில் லைவாக பண்ணால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி லாஸ்ட்டு மண்டே, ஐ மீன் 2 நாளைக்கு முன்னால் வந்து நான் லைவில் போட்டிருந்தேன். சவுண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு இது. நான் பேசவே இல்லை. ஏன் நான் பேசலை? ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இருக்கும்போது ஓப்பனிங் வந்து நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதை வந்து எனக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இப்போ நான் பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது என்னோடய ட்ரேடில். ஸோ அதனால் நான் பேசலை. ஸோ ரூல்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரூல்ஸில் ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, இந்த லாஜிக்னு 2 உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் இதுக்கு முன்னால் வீடியோவில். இப்போ என்னடா லாஜிக் 1 தான் வருது? இது வந்து என்னுடைய ஃபால்ட்டு கிடையாது. இது வந்து இந்த டேட்டா ப்ரொவைடருடைய ஃபால்ட்டு. இப்போ இந்த டேட்டா ப்ரொவைடர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் ஆக்சுவலி இதை வந்து 3 மந்த்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நான். ஸோ நான் எதையும் அவ்வளோ சீக்கிரம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு 3 மந்த்ஸுக்கு நான் இதையே நான் யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலி 2 லாஜிக் வரும்போது அந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் கொடுத்துருப்பேன் ஸ்கிரிப்டு, அது ஆல்ரெடி டாப் கெய்னரில் இருந்திருக்கும். பட் மண்டே கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, லைவில் போட்டது அப்படி இருந்திருக்காது. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு மைனார் இது இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது ஜஸ்ட்டு ஒரு பர்ஃபார்ம் பண்ண போகிற ஸ்டாக் இல்லையா. ஸோ அதை நீங்கள் எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். உங்களுடைய ஓன் செட்டப் எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் இந்த 1ங்கிறது மிஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் டேட்டா ப்ரொவைடர். டிக்கு கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதில் இந்த டேட்டா ப்ரொவைடர் வந்து டிக்கு தர மாட்டேங்கிறான். அதனால் இந்த லாஜிக் வந்து இங்கே வந்து வரமாட்டேங்குது. அதுதான் ரீசன். ஓகேவா? ஸோ எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்ட் 2 ஸ்கிரிப்ட் வருதுன்னா ஏதாவது ஒரு 2 ஸ்கிரிப்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 ஸ்கிரிப்டில் ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஆக்சுவலி இந்த இடத்துல வந்திருக்கும் கிராஸ் 701. இப்போ நான் இந்த லாஜிக் வந்து இந்த 1 வந்து வராது. ஓகேவா? இந்த 1 வராது, இந்த வால்யூம் வராது, நிறைய என்ன வராது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, திஸ் ஸ்கேனர் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? சின்ன மைனார் இது தான் இருக்கும், மற்றபடி கொடுக்கும். அந்த பர்ஃபெக்ஷன் இல்லாட்டியும் கூட நமக்கு தேவையான அந்த நம்ம எதிர்பார்க்குற அந்த குவாலிட்டிங்கிறது வந்து வந்துடும். ஸோ வந்து தாராளமாக இதை ஃபாலோ பண்ணலாம். என்ன மாதிரியான செட்டப்ஸ் இப்போ வந்து நிறைய பேர் உங்களுடைய செட்டப்ஸ், ஓன் செட்டப்ஸ் நிறையா வச்சுருப்பீங்க. சில பேர் வந்து 5 மினிட்ஸ் பிரேக் அவுட்டு, 3 மினிட்ஸ் பிரேக் அவுட்டு, 15 மினிட்ஸ் பிரேக் அவுட்டு, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மெயினாக வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இதில் கொஞ்சம் டெக்னிக்கலாக பண்ணணும். நான் வந்து நல்லா டெக்னிக்கலாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என் சஜஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆங்கர் விவேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அது வந்து நார்மலாக ஒரு இண்டிகேட்டர் இல்லை, அது வந்து ஒரு வால்யூம் பேஸ்ட் இண்டிகேட்டர். ஸோ அந்த லாட்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ஸோ அந்த ஆங்கர் விவேப் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிங்க. அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஆங்கர் விவேப் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு டெக்னிக்கலாக வந்து ஒரு சவுண்ட்ஸ் குட் அப்படின்னு சொல்லுவேன். நார்மலாக ஜிமேப் யூஸ் பண்ணுறவங்க வந்து மெயினாக வந்து அந்த பியர் சிம்பிள் வரும் இல்லையா, அந்த செட்டப் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ராக்கெட் சிம்பிள்,
இது ரெண்டுலேயுமே ட்ரேட் பண்ணி ஈஸியாக ரிஸ்க் ரிவார்டை வந்து எடுத்துக்கலாம். ஆங்கர் விவேப் பண்ணுறவங்க வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஒரு ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 0.40 to 0.50% ஸ்டாப் லாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் சொல்கிறேன், ஓகேங்களா. ஐ மீன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் தட் ப்ரைஸ். இதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வந்து டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணணும், ஓகேவா. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்போவுமே வந்து ரிஸ்க் வந்து 0.40 to 50% அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஸ்டாக் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டாப் கெய்னர் டாப் லூசர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். பட் நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம செட்டப் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும். இன் எனி கேசஸ் 0.5%க்கு மேலே லாஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய மேக்ஸிமம் ரிஸ்க் அப்படிங்கிறது 0.50% இன் ஸ்டாக்ஸாக தான் இருக்கணும். ஸோ ஆஸ் பர் யுவர் கம்ஃபர்ட் நீங்கள் எப்படி வேணாலும் இதை ட்ரையல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதே வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ இனிஷியலாக இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணது இனிஷியேட் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வாட் எவர் என்ன ப்ராப்ளம் என்ன வேணாலும் வரலாம். ஐ மீன் ப்ராப்ளம் இன் த சென்ஸ் மார்க்கெட் நல்லா தான் இருக்கும், அதில் ப்ராப்ளம் கிடையாது. நான் சொல்கிற ப்ராப்ளம் வந்து அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ண முடியாமல் போகலாம், எலிஜிபிலிட்டி இல்லாமல் போகலாம். ஸோ அவங்களுக்காக இப்போ இருந்து ஒரு ட்ரையல் மாதிரி, ஒரு அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி, வேறு ஒரு லைனுக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ஸ்டாக் ட்ரேடிங் வந்து நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறேன். ஸோ உங்களுடைய செட்டப்ஸ் எனி செட்டப்ஸ் இருந்தாலும் அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு நம்ம எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம், ஓகேவா. அப்புறம் ஒரு விஷயம் ஷேர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இதில் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் இருக்காது இந்த லாஜிக் இல்லாதனால. பட் இருந்தாலும் இங்கே என்னென்னா, சப்போஸ் இதில் வர ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி டாப் கெய்னர் லிஸ்ட்டில் வந்துருச்சு, அதுதான் டாப்பில் இருக்கான் அப்படின்னா, இங்கே வந்து கோடு வரும். இந்த கோடு இங்கே பார்த்தீங்கன்னா 70120 இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலி 4 சம்திங் டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ எல்லாமே 70 இருக்குது. ஸோ அந்த கோடு மட்டும் இப்போ 42 அப்படின்னு வருது அப்படின்னா இம்மீடியட்டாக அது வந்து மொமெண்டம் லாஸ் ஆகும். அப்படின்னா டாப் கெய்னரில் இருக்கிறது அந்த ஸ்டாக் வந்து டாப் கெய்னர்லேருந்து அப்படியே படிப்படியாக கீழே போயிட்டே இருக்கும், ஓகேவா. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டாப் கெய்னர் நம்மளுடைய எய்மே என்ன அப்படின்னா, டாப் கெய்னர் வந்து கண்டுபிடிக்கிறது, அது வரதுக்கு முன்னால் கண்டுபிடிக்கிறது. ஆல்ரெடி டாப் கெய்னரில் இருக்குது அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஓகேவா. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தில் நம்ம ட்ராவல் பண்ண மாட்டோம். ஸோ அந்த டாப் கெய்னருங்கிறது அப்படியே படிப்படியாக போகும். ஸோ இது ஒரு விஷயம் ரொம்ப நோட் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்ஃபோசிஸ் நாட் ஓன்லி இன்ஃபோசிஸ், அந்த ஐடி செக்டாருக்கே வந்து பையிங் வரும்னு அர்த்தம், ஓகேவா. பை வருதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள். அப்போது இப்போ இன்ஃபோசிஸ் இருக்குது, டிசிஎஸ் இருக்குது, ஓகேவா. இப்போ டிசிஎஸ் வந்து டாப் கெய்னர் லிஸ்ட்டில் வருது அப்படின்னா இன்ஃபோசிஸ் அவ்வளோ சீக்கிரம் வராது, ஓகேவா. இதோடைய ரீசன் என்ன அப்படின்னா, ஒருத்தனுடைய இன்னொரு காம்படிட்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸுக்கு டிசிஎஸ் காம்படிட்டர், ஓகேவா. அப்போ ஒரு காம்படிட்டர் மேலே போகிறான் அப்படின்னா அவனை தாண்டி இன்னொரு காம்படிட்டர்னால மேலே போக முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இன்ஃபோசிஸா, அப்போ இன்ஃபோசிஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். டிசிஎஸில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க கூட அதுலேருந்து வெளியே வந்துட்டு இன்ஃபோசிஸுக்கு போவாங்க, புரியுதா. ஸோ இது வந்து ஒரு லாஜிக், சிம்பிள் லாஜிக். இது வந்து ஸ்டாக் லாஜிக், ஓகேவா. இது வந்து நான் ரொம்ப இயராக வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த லாஜிக் வந்து இதில் அப்ளிகபிள் ஆகும், இந்த ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து இது ஸ்கிரிப்டா இண்டெக்ஸா யார் காம்படிட்டர் அப்படிங்கிற அந்த 3 லாஜிக் இருந்தால் போதும். இதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம், ஓகேவா. நான் இனிஷியலாக 2 times or 3 times வீக்லி நான் லைவில் வரேன். லைவில் வரும்போது நான் பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க. நான் இதை வந்து ஆன் பண்ணி விட்டுறேன், சரிங்களா. முடிஞ்சால் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு விட்டுறேன். போட்டு அவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக ப்ளசண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஓகேவா. பிகாஸ் என்னால் ஃபுல்லாக அலோகேட் பண்ண முடியாது, அலாட் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக டாப் கெய்னர் மண்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது டாப் 6 அப்படியே வந்துச்சு. டாப் 6 எடுத்தோன்னே டாப் 10 இருந்துச்சு.
7 6 5 4 3 2 1 வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் தி யுவர் சப்போர்ட் and everything, I will be further continuing. Okay friends, thanks for watching this video. Thank you so much.